Hi, this is Suresh from Bayline Properties. We are at the Casa Grande Aqua Grove அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் மாதாவரமில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம டுவர்ட்ஸ் ரிடேல்ஸ்போர் ரோட்டில் புலக் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் வருது. நம்ம வேலம்மாள் குளோபல் ஸ்கூலை தாண்டி வேலம்மாள் நியூஜன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஆன் மெயின் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு. இது ஒரு லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் தென் ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட் கூட. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போயிட்டு மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது காசா கிராண்ட் ஆக்வா குரூவ் அப்படின்ற ப்ராஜெக்டோட மினியேச்சரில் நிற்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மினியேச்சர். இதில் வந்து நம்மளுக்கு 3 டவராக கொடுத்துருக்காங்க. ஸோ டவர் 1 வந்து இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் வரும், இது டவர் 2 அண்ட் தென் டவர் 3. ஸோ டவர் 3 இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2 லெவல் பேஸ்மெண்ட் லெவல் கார் பார்க்கிங் அண்ட் தென் G+26 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் வரும். ஸோ டவர் 1 அண்ட் டவர் 2 வந்து நம்மளுக்கு G+26 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் வரும். அண்ட் தென் டவர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டவர் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸ்மெண்ட் லெவலில் நம்மளுக்கு வந்து 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளப் ஹவுஸில் வந்து நம்மளுக்கு மேலே தான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு 2 ஃப்ளோர் அண்ட் தென் இது மட்டும் 28 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த இடத்துல புலர் லேக் வந்துடும் வந்தது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு லேக் வியூ வந்துடும். ஸோ அண்ட் தென் இதில் வந்து நம்மளுக்கு 2, 3, 4 பிஹெச்கே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. 2 பிஹெச்கேவோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் வரும், ஒரே ஒரு வேரியன்ட் தான். அண்ட் தென் 3 பிஹெச்கே நம்மளுக்கு 3 வேரியன்ட் இருக்குது. 1700 ஸ்கொயர் ஃபீட், 1800 அண்ட் தென் 2100 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 2100 ஸ்கொயர் ஃபீட்டோட நம்மளுக்கு மாடலோஸ் இங்கே இருக்குது, நம்ம மாடலோஸ் பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு 4 பிஹெச்கேல ஸ்டாண்டர்டாக 2500 to 2600 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து டவர் 1 அண்ட் டவர் 2ல நம்மளுக்கு 2 பிஹெச்கே கிடைக்கும். அண்ட் தென் டவர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி 3 and 4 பிஹெச்கேஸ் மட்டும்தான். அண்ட் தென் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் 6.5 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இதில் நம்மளுக்கு 1.5 ஏக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 5 ஏக்கர்ஸில் நம்மளுக்கு ஓப்பன் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு புழல் ரோடு. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரு ஆகிறதுல நம்மளுக்கு இது வந்து வெஹிக்கிள் ஃப்ரீ ஜோனு. ஸோ என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு பேஸ்மெண்ட் லெவலில் கார் பார்க்கிங் போயிடும். இதில் ஓவராலாக நம்மளுக்கு வந்து 544 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட எலிவேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கா மேன்ஹாட்டன் ஸ்டைலில் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு ஒய் ஷேப்பில் டவர்ஸ் எல்லாமே வரும். ஸோ நிறைய லைட் அண்ட் வென்டிலேஷன் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம மாடலோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றி கிளியராக தெரியும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 15,500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் இருக்குது. G+1 என்ற ஸ்ட்ரக்சரில் 9,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அந்த இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 95+ வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம மாடல் அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து 3 பிஹெச்கே 3 டாய்லெட் 2100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாடல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 5/8 ஃபீட் வந்து ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு டிஜிட்டல் டோர் லாக் வந்தது. இது வந்து 5-way ஓப்பனபிள் யாழ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு அண்ட் தென் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் தென் கார்டு ஆக்சஸ் வித் மொபைல் அண்ட் தென் கீ மொத்தம் 5-way ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டோரை. ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரானவுடனே நம்மளுக்கு ஒரு 9/10 ஆல்மோஸ்ட் 9/10 நம்மளுக்கு வந்து ஃபாயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாயர் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தோடனே வி கெட் அ லிவிங் கம் டைனிங். ஸோ லிவிங் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு 15 ஃபீட் பிரெத்து அண்ட் தென் இது வந்து ஒரு 25 ஃபீட் லென்த்து. இந்த இடத்துல நம்மளுக்கு 6 சீட்டர் போட்டு ஒரு டைனிங் டேபிள் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளோர் டு சீலிங், அதாவது எண்ட் டு எண்டு நம்மளுக்கு வந்து பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல விண்டோ இருக்குது நம்மளுக்கு, ஃப்ரெஞ்ச் ஸ்லைடபிள் டோர் விண்டோஸ். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கிரில் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ திஸ் இஸ் நாட் அ பால்கனி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பால்கனி ஏரியா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து 2 ஸ்லைடிங் டோர்ஸ் நம்மளுக்கு. இது வந்து ஆல் த வே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 ஃபீட் பிரெத்து
அண்ட் தென் வந்து நம்மளுக்கு 12 ஃபீட் வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி வந்து 3 பிஹெச்கேல. அண்ட் தென் நம்ம இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் பார்த்துருவோம். ஏன்னா இந்த 3 பிஹெச்கேல நம்மளுக்கு ஒரு மேசிவ் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கிச்சன் ஏரியாவிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா 16x19 மேசிவ் கிச்சன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசுன்னு கிச்சன்ட்டு. இது வந்து 16 ஃபீட் லென்த்து அண்ட் தென் வந்து 9 ஃபீட் வந்து பிரெத்து இந்த சைஸ் கிச்சனு. ஸோ 2 சைட்லேயும் நம்மளுக்கு வந்து டேபிள் டாப் போட்டிருக்காங்க. வந்து இந்த சைடு வந்து வெட் ஏரியா இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ டபுள் டோர் வச்சு பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து இடம் கன்ஜஸ்டடாக இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சு காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க சிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு இங்கே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அவுட்டோர்லேயே ஒரு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா நம்ம இது வந்து 3 பிஹெச்கே காமன் டாய்லெட். இது டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9 ஃபீட் லென்த்து அண்ட் தென் 6 ஃபீட் பிரெத்து. இங்கே நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு தனியாக காமிச்சிருக்காங்க இது ட்ரை ஏரியா அண்ட் தென் வெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகுது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x18. ஸோ மேசிவான பெட்ரூம் இது. ஸோ நான் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி மினியேச்சரில் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக கிளாஸில் தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இது வந்து நம்மளுக்கு மேன்ஹாட்டன் ஸ்டைலில் எலிவேட் பண்ணியிருக்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து 4 சைட்ஸுமே மோஸ்ட்லி வந்து வென்டிலேஷன் அண்ட் ஏருக்காக ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனபிள் வித் கிரில்லு இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எலிவேஷன். தென் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கிளாஸ் ஸ்லைடிங் விண்டோஸ் வந்துடும் வித் நம்மளுக்கு இந்த கிரில்லோட வந்துடும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட யூனிக்கான ஒரு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு வார்ட்ரூப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்இன் வார்ட்ரூப்பு. ஸோ யூனிக் திங் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாக்இன் வார்ட்ரூப் இருக்குது. அந்த இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு நிறைய கிளாஸ் பார்ப்பீங்க மோர் தென் வால்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 ஃபீட் லென்த்து அண்ட் தென் வந்து 6 ஃபீட் பிரெத்து. உங்களுக்கு 3 பிஹெச்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரே சைஸ் பாத்ரூம்ஸ் தான் வரும். அண்ட் ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்து வந்துடும். பாத்ரூமில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். அதர் தென் தட் இது வந்து மாடல் ஹவுஸ்ன்றதுனால இன்டீரியர் எல்லாமே வந்து கான்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹால்வேலேருந்து இந்த பக்கத்தில் நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்தது. செகண்ட் பெட்ரூமும் வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் செகண்ட் பெட்ரூம். அண்ட் தென் திஸோட டைமென்ஷன் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு 12x13 வந்துடும் நம்மளுக்கு இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸஸ். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் வித் கிரில்லோட ஸோ வந்துடும். அண்ட் இந்த கிரில்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ். ஸோ உங்களுக்கு நாய்ஸ் அண்ட் ஸோ நாய்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு உள்ளே வராது. அண்ட் தென் வந்து சன்லைட்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஒரு வாக்இன் வார்ட்ரூப் இருக்குது. செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பவுடர் டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வார்ட்ரூப் வச்சு காமிச்சிருக்காங்க. 9 ஃபீட் லென்த் அண்ட் 6 ஃபீட் வந்து பிரெத்து. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் பார்ப்போம். தேர்ட் பெட்ரூமோட சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11x14. ஸோ இதுவும் நம்மளுக்கு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிங் சைஸ் பெட் போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் வந்துடும். ஸோ வித் கிரில் அண்ட் தென் ஸ்லைடிங் டோர்ஸ். 2 சைடும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது 1300 ஸ்கொயர் ஃபீட் 2 பிஹெச்கே 2 டாய்லெட்டோட மாடல் ஹவுஸில் நிற்கிறோம். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 5-way ஓப்பனபிள் டிஜிட்டல் டோர் லாக் வந்துடும் வித் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ். அண்ட் தென் 8 ஃபீட் லென்த்து அண்ட் தென் ஒரு 5 ஃபீட் வந்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல உட்டன் டோரு உங்களுக்கு. அண்ட் தென் நம்ம ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆன உடனே
ஸோ என்ட்ரு ஆனவுடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரைவசி ரீசனுக்காக நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபாயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யாராவது ஒரு டெலிவரி பாய் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட என்டையர் ஹாலுமே காட்டாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபாயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபாயர் ஏரியாவோட டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 5 ஃபீட் லென்த்து அண்ட் தென் ஒரு 3 ஃபீட் வந்து பிரெத்து. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஃபாயர் ஏரியா தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஷூ ரேக் வச்சு காமிச்சிருக்காங்க. என்ட்ரு ஆனவுடனே வி கெட் அ லிவிங் கம் டைனிங். லிவிங் கம் டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 ஃபீட் பிரெத்து அண்ட் தென் வந்து ஒரு 24 ஃபீட் வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான ஹால்வே இது. கொஞ்சம் 2 BHK 1300 ஸ்கொயர் ஃபீட்டுன்றனால நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லக்ஸரியாகவே தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டைனிங் ஏரியா போட்டு காமிச்சிருக்காங்க. 6 சீட்டர் டைனிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல அப்படின்னாலும் நம்மள்ட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 8 சீட்டராக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் வித் ஸ்லைடிங் டோர்ஸ் அண்ட் தென் அட்டாச் பால்கனி வித் நம்மளுக்கு ஹால்வேலேயே நம்மளுக்கு ஒரு அட்டாச் பால்கனி கொடுத்துருக்காங்க வித் 2 வே ஸ்லைடிங் டோர்ஸ். அண்ட் தென் பால்கனியோட டைமென்ஷன் நம்மளுக்கு ஒரு 4 ஃபீட் பிரெத்து அண்ட் தென் அகெயின் ஹால் சைஸ்க்கே நம்மளுக்கு 12 ஃபீட் வந்து லென்த் வந்தது நம்மளுக்கு இந்த பால்கனி. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 2 வே சீட்டர்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் தென் நம்ம வந்து இப்போ கிச்சன் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். கிச்சன் ஏரியா வந்து உங்களுக்கு மேசிவான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 BHKக்கு நம்மளுக்கு ஒரு 8 ஃபீட் பிரெத்து அண்ட் தென் 14 ஃபீட் வந்து நம்மளுக்கு லென்த்து. ஒரு மேசிவ் கிச்சன் அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூ கெட் திஸ் ஃப்ளோர் டு சீலிங் ஒரு ஸ்லைடிங் விண்டோ வித் கிரில்லு. அண்ட் தென் இந்த அப்பார்ட்மெண்ட் 2 BHKஸ்லேயும் உங்களுக்கு நிறையா கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இல்லை நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜும் வந்து உங்களுக்கு ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சாலுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த கிச்சனில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து நம்ம பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணி ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11/14 என்ற டைமென்ஷனில் வந்தது. அந்த இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் அண்ட் இது வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் வித் கிரில்லோட நம்மளுக்கு வந்துடும். ஃபுல்லி கிளாஸ் வந்துடும். உங்களுக்கு நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ டோர்ஸ் ஓப்பன் பண்ணாவே நம்மளுக்கு நல்ல லைட்டிங் கிடைக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல வார்ட்ரோப் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ வார்ட்ரோப் வச்சாலுமே நம்மளுக்கு இந்த பெட்ரூம் வந்து ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ கிங் சைஸ் பெட்டு போட்டு வார்ட்ரோப் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ எண்ட் டு எண்டு பார்க்குறீங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்க்குறோம் நம்ம. ஸோ இது 5 ஃபீட் லென்த்து அண்ட் தென் வந்து ஒரு 8 ஃபீட் வந்து பிரெத்து. இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். இப்போ 2 BHKவோட செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வாஷ்ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 11/14 என்ற டைமென்ஷனில் நம்மளுக்கு ஒரு மேசிவான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட வந்துடும். அண்ட் தென் நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வார்ட்ரோப் வச்சு செட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வார்ட்ரோப் வச்சாலும் நம்மளுக்கு பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூமோட பாத்ரூம் சைஸஸ் பார்ப்போம். செகண்ட் பெட்ரூமோட பாத்ரூம் சைஸஸ் அகெயின் நம்மளுக்கு 5/8 5 ஃபீட் வந்து பிரெத்து அண்ட் தென் 8 ஃபீட் வந்து லென்த்து. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ ஆர் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் ரியல் எஸ்டேட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு பேலைன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on the next video. Bye.